இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை தேடி என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா? நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து நடத்த முடியாது. கணவன் மனைவி சர்ச்சில் சேரும்போது கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்க மறைக்கும் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க. 4வது மாதம் டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. வாக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யாய் போய்விடுகிறாரு. சிலருக்கு திருமணமாகி 40 வருஷம் கழித்து கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரிந்து போயிடுறாங்க. அப்போ மனிதன் கொடுக்கிற வாக்குகள் நிலையானது அல்ல, நம்பக்கூடியது அல்ல, எந்த நேரத்தில் மாறலாம். ஒருவேளை இந்த மனிதர்கள் மாறாதபடி அன்பு கூர்ந்தாலும் மரணம் என்கிற ஒரு காரியம் யாருக்கு முந்தி வரும் என்று தெரியாது. ஐயோ, கடைசி வரை இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே பயப்படாதே, என் மகனை பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடிக்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் 3 காரியத்தை பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பயப்படாதே, ஃபியர் நாட். மகனை பயப்படாதே, மகளை பயப்படாதே. சிலருக்கு 100 விதமான பயம் இருக்குது, சிலருக்கு 200 விதமான பயம் இருக்குது, சிலருக்கு எதை எடுத்தாலும் பயமாக இருக்குது, பயப்படுகிற சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே என்கிற வார்த்தை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே, பயப்படாதிருங்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபிடத்திலே சொல்லுகிறார், மோசையினிடத்திலே சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து சொல்லும் போதும் நீ பயப்படாதே. ஏனென்றால் இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தான். இந்த பயம் என்கிற காரியத்துக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தான். இந்த சாத்தான் தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து அவனை முடக்கிவிட நினைக்கிறான். இந்த பயமானதை குறித்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்று வசனம் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்? சாத்தான் ஏன் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வர பிரயாசப்படுகிறான்? பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்து அவனை ஆட்கொண்டு விட்டால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், அப்புறம் காம்பினேஷனா? கவலையே படாதீங்க, எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும். என்னோட ஸ்கின் டைப் இல்லை ஆவரேஜான ஸ்கின் டைப்க்கு சந்தோஷமாக இருக்க முடியாது, தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது, வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது, ஊழியம் செய்தால் ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது. பயமானது வேதனை உள்ளது, தூக்கத்தை கெடுத்துவிடும், உங்களுடைய சாப்பாட்டை கெடுத்துவிடும், உங்களுடைய படிப்பை அது கெடுத்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும் இந்த பயம். அதனால தான் சாத்தான் இந்த பயத்தை பயன்படுத்தி
மக்களை அடிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்கிறான். எங்கெல்லாம் இந்த பயம் என்கிற வார்த்தை வருகிறதோ, எங்கெல்லாம் பயப்படுகிற காரியங்கள் சொல்லப்படுகிறதோ, அதுக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தானுடைய கிரியை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுவும் நாம் இப்பொழுது கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். உலகத்தின் முடிவு காலத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தில்